இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன காணும் ரொம்ப அழுதிங்களா பட்டி? ஆமாண்டா செல்லம். அக்கா அவர்தான் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசு. ஹலோ சார், சார் உள்ளதா இருக்கும். ஏய் மனோ, நானும் கோயிலுக்குள்ள வந்துட்டேன். சார் இங்க பாருங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் தான் சார் மனோ. அப்படியா? இது எங்க அக்கா, எங்க அம்மா. வணக்கம். இது பாட்டி, இவங்க அக்கா பசங்க. வணக்கம். ஹாய். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கேண்டீன் வேலையெல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஆமா சார். நல்ல விஷயம். நாளைக்கு அங்காளம்மன் கோயில்ல அன்னதானம் போடுறதா வேண்டியிருக்கேன். ஒரு 300ல இருந்து 350 பேருக்கு சமைக்கணும். சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் போதுமா சார்? எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். யாரும் குறையோட போக கூடாது. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. மீதியை அவங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரி சார். தேங்க்யூ சார். சாம்பார், ரசம், பொரியல் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 ஐட்டத்தை சேர்த்து போடுங்க. சார் இந்த பணத்துல நல்லாவே சமைச்சு போடலாம் சார். அப்புறம் என்ன பண்ணோ, நாளைக்கு கோயில வச்சு பாப்போம். அப்ப நான் வரேன். ஓகே சார். வரேங்க. சரி வா. வரேங்க. சரி வரேன். தம்பி. வாங்க வாங்க. அக்கா இந்தாக்கா. இவர் அந்த கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கணும். ஆதி சார், ஹாய். நீங்க சொன்ன மாதிரியே அங்காளம்மன் கோயில்ல அன்னதானம் போடுறதா சொல்லி பணத்தை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் ராஜேஷ். என்ன சார் நீங்க இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நாளைக்கு அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்காக இந்த பணத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இந்த 1 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்துறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு பாரதி மேடம்க்கு தெரியக்கூடாது, அதானே? கவலைப்படாதீங்க, சாகுற வரைக்கும் இந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன். அப்புறம் அவங்களுக்கு வீடு பார்க்க சொன்னீங்கல்ல, மூர்த்தி நகர்ல ஒரு வீடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓனர் தான். நாளைக்கு கோயில் அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கூட்டிட்டு போய் அந்த வீட்டை காட்டுறேன். தேங்க்ஸ் ராஜேஷ். அட என்ன சார் நீங்க சும்மா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நாளைக்கு அவங்க கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் கிளம்புறேன். சரி. கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யார் கஷ்டப்பட்டாலும் நீங்க உதவி செய்யறவர் தான். ஆனா பாரதி மேடம்காக மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்றீங்க? தெரியல, ஆனா அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. சரி சரி, கிளம்ப. நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே.